உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொன்னோம். ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் அக்கவுண்ட்களிலே கெட் அவுட் மோடி என்ற அந்த ஹேஷ்டேக் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. இது சும்மா பொறுமை. ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப சரி நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவனுங்களெல்லாம் எரி எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா, உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். பால் பஸ் ஓட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு, முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இல்ல சென்னைக்கு எங்க எப்ப போறனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறனோ, அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். எங்க போறீங்க? ஐசியூக்கு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும், போற வழியில டிராப் பண்ணிட்டுங்க. டேய் தள்ளி போற. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். 1935 36 ஆண்டுகளிலே தமிழகத்திலே இந்தி மொழி கட்டாய பாடமாக புகுத்தப்பட்டது. அப்பொழுது ராஜா அவர்கள் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் அப்பொழுது தமிழர் மன்றங்கள், தன்மான மன்றங்கள், திராவிடர் கழகங்கள் என்ற பல்வேறு அமைப்புகளாலே நாங்கள் கிளர்ச்சியை நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடுகளை செய்தோம். சென்னையில் ஒரே ஒரு தெருதான் நீண்ட நெடுஞ்சாலையாக இருப்பது. திருவொற்றியூர் கோடியிலே இருந்து சென்னையில உள்ள மத்திய மருத்துவமனை வரையில் ஒரு நீண்ட தெரு இருக்கின்றது. அந்த தெருவிலே முக்கால் பகுதிக்கு தம்முடைய தோளில் பெரியதோர் தமிழ் கொடியை தாங்கிக் கொண்டு ராஜாசர் அவர்கள் நடந்தே ஊர்வலத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டுக் கொண்டு வந்தார்கள். முழக்கமிட்டுக் கொண்டு வந்தார்கள் என்று நான் இறந்த காலத்தில் வைத்திருப்பதாலே இப்பொழுது வரமாட்டார்கள் என்று யாரும் கருத தேவையில்லை. இந்த மைக் புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல. தாங்க முடியல. என்ன சொன்ன நீ? மறந்துட்டா. காட்டுறேன், இந்தியாவை திருத்தி காட்டுறேன்.